Good evening to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கேருந்து ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நான் எந்த ஒரு ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஏன்னா நான் ஒரு செபி ரிசர்ச் கிடையாது. ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணாதீங்க. அதர்வைஸ் யூ வில் பி இன் அ பிக் லாஸ். ஸோ ஒன்று நம்மகிட்ட கற்றுக்கோங்க, இல்லாட்டி எங்கேயாவது கற்றுக்கிட்டு ஜஸ்ட் ப்ளீஸ் ஆஃப்டர் லேர்னிங் தென் டேக் எ ட்ரேடு. அதர்வைஸ் இது உங்கள் கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிடும். அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஓகே, பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. கிளியர்? உங்கள் அக்கௌண்ட்டை வைப் அவுட் பண்ண கொஞ்சம் கூட டைம் எடுக்காது. ஈஸிலி இட் வில் வைப் அவுட் யுவர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன நடந்தது ஃபஸ்ட்டு அதை நான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் யூ கோன லேர்ன் வெரி குட் திங்ஸ் இன் அப்கமிங் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருந்தது? கிளியர் கட்டான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாருங்கள் நிஃப்டி எடுக்கிறேன். ஸோ நிஃப்டியில் நம்ம கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஓகே, என்ன சொல்லியிருந்தோம்? சார் மார்க்கெட்டில் நிஃப்டி சைட்வேஸில் இருக்கும், ஸ்ட்ரக் ஆகும்ட்டு. பாருங்கள், அதே வேலை தான் செஞ்சுருக்கு நிஃப்டி இன்னைக்கு. அவ்வளோ நேரம் சைட்வேஸ், காலையிலேருந்து சைட்வேஸ் கொடுத்து ஒரு மூவ் கொடுத்தது. இன்னொரு விஷயம் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், சார் நிஃப்டி கீழே போகணும்னா இன்னைக்கு நிஃப்டி கீழே போகணுமா இல்லை மேலே போகணுன்றது பேங்க் நிஃப்டியை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. நான் முதல்ல சொன்னேன்னா இல்லையா? எஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு தான் சொல்லும் போது பார்த்து பழக்கம் கிடையாது, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தது தான் பழக்கம். நிறைய பேர் 99% நான் இல்லை, 99% உங்களுக்கு யூடியூபர்ஸ் இதான் பண்ணாங்க. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் பாருங்கள், இப்படி போச்சு பாருங்கள் அப்படி போச்சு பாருங்கள். நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொன்னேனே சார், மார்க்கெட் இவ்வளோ நேரம் சைட்வேஸில் இருந்தது. இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் சைட்வேஸ் இருந்தது. கரெக்டாக இந்த இடத்துல இந்த டைம் பாருங்கள், விச் இஸ் 13:20, அதாவது 120. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர் 120. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, அழகாக கீழே திரும்ப வந்துட்டு அடுத்த பிரேக் அவுட் கொடுத்த இடம் இது. ஓகே, என்னோட இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் லைன் போயிட்டு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ் கொடுத்தது. அகெயின் பாருங்கள் 2:30, 2:30 மணிக்கு ஒரு மூவ் கிடச்சிது. 2:30 மணிக்கு மூவ் திரும்ப வந்துட்டு அகெயின் இட் வெண்ட் அப் டு ஒரு 3:20க்கு ஒரு மூவ் கிடச்சிது. திரும்ப நல்லா பாருங்கள், 3:20க்கு ஒரு மூவ் திரும்ப என்னோட முக்கியமான லெவல். நல்லா பாருங்கள், என்னோட முக்கியமான லெவல் நான் சொல்லியிருப்பேனே, எஃப்ஐடிஐ ஜோனை உடச்சிது. டக்குன்னு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மூவ் கிடச்சிருச்சு. டைம் பாருங்கள் 3:20. ஓகே, 3:20. இப்போ பாருங்கள், இப்போ தான் இங்கே தான் ஒரு மேஜிக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மூவ் இங்கே கீழே தான் வரப்போகுதுன்றது முதலே நான் கிளியர் கட்டாக தெரியும். எதை வச்சு தெரியும் சொல்லுங்கள்? நான் தான் சொன்னேனே, பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்க. எத்தனை பேர் இதே டைமில் பாருங்கள், இதே டைம் 120, நான் ஒன்றும் அழிக்கலை, 2:30, 3:20. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டியை வச்சு நிஃப்டி இன்னைக்கு மொமெண்டம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எப்பவும் வராது, ஹார்ட்லியாக ஒரு சான்ஸ் வரும். வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியை பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியும் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் லாஸை புக் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர், நோ இஷ்யூஸ். இங்கே பாருங்கள், இதே டைம் நான் அப்படியே வைக்கிறேன். நான் ஒன்றும் பண்ணல, ஐ எம் டேக்கிங் த சேம் திங். இதை பாருங்கள், நவ் ஐ எம் டேக்கிங் த பேங்க் நிஃப்டி. பாருங்கள் 120, பாருங்கள் எக்ஸாக்டாக 120. பாருங்கள் எக்ஸாக்டாக 120 என்னோட லெவலில் எஃப்ஐடியோட ரெசிஸ்டன்ஸில் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வாட்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. ஆனால் கரெக்டாக அந்த 120 டைமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, அங்கேருந்து மார்க்கெட் மூவ் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு இதுதான் நிஃப்டியை ட்ரைவ் பண்ணியிருக்கு. புரிஞ்சுக்கோங்க, சொன்னது நடந்துருச்சு. என்ன சார் அதிசயமாக இருக்குது, அது எப்படி சார் நடக்குது? வாட்ச் இட் சார். ஐ டோல்ட் யூ தட் ஐ ஆம் அன் எஃப்ஐடிஐ ட்ரேடர். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ப்ளே பண்ணுவாங்க, இன்னைக்கு ப்ளே பண்ணுவாங்க, நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன்.
எக்ஸாக்ட்டா அதான் நடந்தது. அதே 230 பாருங்க. அகைன் 230 போயிட்டு என்னோட லெவல்ல இங்கேயும் பாருங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அங்கேயும் பார்த்தோம் நம்ம அதே இடத்துல கீழ வந்துருச்சு. இங்க ப்ளூ லைன் இருந்தது நிஃப்டில. ஆனா இங்க என்னோட இம்பார்ட்டன்ட்டான ஒயிட் லைன். உடைச்சது. அகைன் இங்க பாருங்க இந்த இடம். எக்ஸாக்ட்டா 320க்கு 320க்கு டக்கு டக்குன்னு உடைஞ்சுது. ஆனா பாருங்க என்னோட முக்கியமான எஃப்ஐடிஏல சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு டக்குன்னு சப்போர்ட் எடுத்து எத்தனை மணி டைம் ஆல்ரெடி ஆயிருச்சு 325 ஆயிருச்சு. 325ல சப்போர்ட் எடுத்துட்டு இம்மீடியட்டா இங்க இருந்து 170 பாருங்க 100 வரைக்கும் வந்தது. 54 ஐ திங்க் 150 வரைக்கும் வந்துட்டு 365 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இம்மீடியட்டா டக்குன்னு மேலே ஏறி போய் க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன் அங்கேருந்து மேலே வந்ததுன்னா திஸ் இஸ் த ரீசன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது எக்ஸாக்டா அதுதான் நம்மளோட நிஃப்டியும் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த காரணத்தினால அகைன் யூ கம் பேக், அகைன் யூ டேக் த நிஃப்டி. நிஃப்டி பாருங்க என்ன பண்ணியிருக்கு, பாருங்க என்ன பண்ணியிருக்கு நிஃப்டி. கீழே வந்துட்டு என்னோட லெவலை உடைச்சும் மேலே வந்திருக்கு. திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். நான் உங்ககிட்ட மார்னிங்கே சொன்னேன், அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. இந்த மூவை நீங்கள் கன்ஃபார்மாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். கிளியர்? ஓகே. இன்னமும் நீங்கள் நம்பாதீங்க, நோ இஷ்யூஸ். ஓட்டி பாருங்கள், இல்லை பார்க்காம போங்க, டெலிகிராம் சேனல் போங்க, பணம் கொடுங்க, எங்கெங்கேயோ போய் கற்றுக்கிட்டு வாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேன், மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீங்கள் எங்கே வேணால் போங்க, எவ்ரிவேர் எங்கே வேணால் போங்க, கடைசியில் யூ வில் கம் ஹியர். கோ எனிவேர், லேர்ன் ஃப்ரம் எனிவேர். ஓகே. ஆனால் இங்கே தான் உங்களுக்கு அக்யூரஸின்ற ஒரு கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் ப்ராபபிலிட்டியில் பேசுவாங்க, இப்படி ஆச்சுன்னா இப்படி இருக்கும், அப்படி ஆச்சுன்னா அப்படி இருக்கும்ன்ட்டு. இங்கே தான் உங்களுக்கு அக்யூரஸின்றது கிடைக்கும். ஐ டோன்ட் ஸ்பீக் ஆஸ் பர் ப்ராபபிலிட்டி, ஐ ஸ்பீக் ஆஸ் பர் அனாலிசிஸ். என்ன உண்மையான அனாலிசிஸ் இருக்கோ அதுபடி தான் நம்ம பேசுவோம். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். எனக்கு எத்தனை பேர் என்னோட அந்த வீடியோவை பார்த்தீங்க? நான் கிளியர் கட்டாக ஒரு கிஃப்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லேட்டாக வந்திருக்காலும் பரவாயில்ல, ஒரு நாள் நான் வீடியோ போடாத காரணத்தினால அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். 15th மே வரைக்கும் மார்க்கெட் என்னவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், டவுன் சைடு. 15th மே வரைக்கும் டவுன் சைடு. இப்போவும் சொல்கிறேன், இந்த 15th மேல தான் உங்களுக்கு ஒரு மினி பாட்டமும் வரும் பாருங்க. மினி பாட்டம் ஃபார்ம் ஆகும். இதுவும் நான் சொல்லிட்டேன். நம்பலையா? இன்னைக்கு 8th மே, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 days. வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அக்யூரசி டு த கோர். டு த கோர்னா அது எக்ஸாக்ட் டார்கெட்டில் ஹிட் பண்ணுற மாதிரி தான் என்னோட அக்யூரசி இருக்கும். மற்றபடி உங்கள் இஷ்டம். வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதோடு நிற்காது, 15th மேவோட நிற்காது. அகெயின் ஐ வில் டெல் யூ வாட் வில் ஹேப்பன். இது நான் 15th மேக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, வாட்ஸ் கோனா ஹேப்பன்றது நான் 15th மேக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே அக்யூரசி பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். லேர்ன் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். நிஜமாக ரியலாக நீங்கள் சீரியஸாக இருக்கீங்களா? வாங்க. நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டைரக்ட்லி டு த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா ஆன் ஃபஸ்ட் வீக் ஜூன் there is one offline seminar. Okay, there is one offline seminar, location Mysuru ஒரு ஆஃப்லைன் லொகேஷன் செமினார், ஒன் டே, ஒரு நாள் செமினார். ஓகே, we gonna conduct for stocks and IPOs. Okay, for stocks and IPOs. So one day we are conducting this offline seminar. இதில் ஒரு ஸ்மூத்தான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மணி பேக் கேரண்டி. யார் கொடுப்பாங்க? நான் கொடுப்பேன் சார். யூ ப்ரூவ் இட், ஐ எம் ராங். நான் தப்பு, நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே,
I will repay you. I will repay your fees. I will pay you. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வேணும்னு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலைன்னு சொல்லுங்கள். ஐ வில் பே யூ. ஸ்பெஷலி வித் ஸ்டாக்ஸ் நம்ம கற்றுக்கிறது என்னன்னு இது வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஐபிஓஸ். இன்னும் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே வரல. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் ஒன்லி திஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ஐபிஓஸ். எந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ஒரு பிக் மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்கை பிக் மொமெண்டம்க்கு முன்னாடியே எப்படி பிடிக்கிறது, பிஃபோர் பிக் மொமெண்டம். ஓகே, எந்த ஸ்டாக்ஸ் பெரிய மொமெண்டம் போகுது அதை எப்படி பிடிக்கிறது, ஃபார் குட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் எப்படி அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. தட் ஒன் டே யூ சிட் வித் மீ, we gonna learn. ஸோ ஃபீஸ் ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்லி 5,999 ஆர் 6,999 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ we are expecting we have to keep the very cheapest price as 5,999 because money is secondary, one and only for stocks and IPOs. Okay, so this small amount of fees you want to pay. ஸோ நான் என்ன ஏதுன்றது அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வருவீங்க மார்னிங், யூ வில் அட்டன் மை வெபினார், ஐ மீன் செமினார். நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் சேம் டே யூ கோ பேக் டு யுவர் ஹோம். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இட் வில் பி இன் த ஜூன் ஃபஸ்ட் வீக், மேபி ஆன் சண்டே. ஜூன் ஃபஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல இந்த இது உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ த டேட் வில் பி கம்மிங் சூன் அண்ட் விச் இஸ் அ மணி பேக் கேரண்டி. அங்கேயே நீங்கள் சொல்லுங்கள் சார், அங்கேயே உங்கள் முன்னாடி நான் எடுக்கிறேன், நீங்கள் சொல்கிற ஸ்டாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன், வந்ததுன்னா யூ கோனா என்ஜாய், இல்லைனா டேக் பேக் யுவர் மணி. எப்படி டீல்? ஒரு ஜென்டில்மேன் டீல் இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ பிகாஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேட்டிருந்தீங்க, ஸோ ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபார் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல். திஸ் இஸ் வெரி வெரி நாமினல் ஃபீஸ் விச் ஐ எம் கலெக்டிங். ஓகே, இன் ஒன் டேல நம்ம என்ன கற்றுக்க முடியும் நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆக்சுவலி அது கிடையாது. அந்த ஒன் டே ஐ எம் கம்மிங் ஜஸ்ட் டு மீட் யூ. இந்த சீக்ரெட் நான் வந்து ஐ கேன் டேக் 15,000 or 20,000 rupees also, but the only thing you just talk to me, கற்றுக்கோங்க, see our confidence level, see our students confidence level, then you let me know. Okay, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, யாராக இருக்குங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஓகே, அண்ட் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஆர் இன் அப்கமிங் வீடியோவில் ப்ரொசீஜர் என்ன, ஹவு டு புக் யுவர் சீட்ஸ்ன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் யூ கேன் வெரி வெல் புக் யுவர் சீட்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி we will arrange our classes. Okay, so payment நான் சொல்லுவேன் என்ன ஏதுன்ட்டு soon, very soon, hardly in 1 or 2 days. Okay, by Monday, Sunday or Mondayல நம்ம இது கூட சொல்லிடுவோம். and just enjoy the accuracy of our stock market classes and enjoy the accuracy of picking the stock. அங்கே உங்கள் முன்னாடியே நான் லைவில் காட்டுவேன், ஜஸ்ட் ஜாயின். அண்ட் ஃபர்தர் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், யாரும் இந்த அமௌண்ட்டில் 5,999, 6,999 யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் ஐ எம் கிவிங் யூ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வெரி இதோட கம்மியான ஃபீஸ் நான் கொடுக்குவான்னு கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது. முதல்ல யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன் கூட வந்து அதுவும் மணி பேக் கேரண்டி கொடுத்து என்கிட்ட லைவ்ல உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கற்றுக்குறோம் பாருங்கள், தட் மேட்டர்ஸ் எ லாட். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஐபிஓஸ். ஸோ போக போக வில் டூ அவர் பெஸ்ட். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் அனாலிசிஸ் டுமாரோ.
நாளைக்கு என்ன செய்ய முடியும் வாங்க நாளைக்கு அனாலிசிஸை பார்ப்போம். ஹவு கம் நாளைக்கு என்ன அப்படின்னு. டன். கிளியர். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. பேப்பர் பெண்ணோட எடுத்து உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள்லாம் வந்து ரியலாக சீரியஸாக இருக்கீங்கன்னா டேக் யுவர் பேப்பர் அண்ட் பென் அண்ட் சிட் வித் அஸ். ஓகே. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி 7,999 சாரி ஐ மீன் 6,999 யூ வில் நாட் கெட் எனிவேர். ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு தெரில. ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறேன், அவைல் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ், ரிமெம்பர். ஓகே, டன். Because we have our offline setups, we have our offline office. Okay, ஸோ இதுக்கு அப்புறம் நான் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இல்லைன்னு நான் ஆல்ரெடி பப்ளிக்காகவும் சொல்லிட்டேன். ஒன்லி ஆஃப்லைன். ஐ பிலீவ் ஆன் ஆஃப்லைன். ஆஃப்லைன் ஃபாலோட் பை மென்டர்ஷிப்ஸ். மெனி திங்ஸ் ஆர் தேர். when I am involving myself personally in training you people, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ இதோட ஐ மீன் நாளைக்கு நிஃப்டியோட இதை எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் இஸ் 24,441 அண்ட் 24,425. ஓகே, 24,441, 24,425 இஸ் த அப்சைட் ஜோன் அண்ட் டவுன் சைட் எழுதிக்கோங்க. டவுன் விச் இஸ் 24,137 அண்ட் 24,105. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே வந்துன்னா மார்க்கெட் ட்ரேட் எடுக்காதீங்க. இங்கேருந்து ஏதாவது ஒரு அப்சைட் இல்லை டவுன் சைட் டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ 2 ஜோன் சொல்லிட்டேன். இந்த ஜோன் அண்ட் இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டியூஷன் ஜோன்ஸ். ஓகே, ரைட், இன்ஸ்டியூஷன் ஜோன்ஸ். இஃப் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட் யூ கேன் வெரி வெல் ட்ரேட் வித் திஸ் லெவல்ஸ் இட் செல்ஃப். இந்த லெவல்ஸை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருப்பீங்க. பட் இது மட்டும் இல்லை, தெர் ஆர் ஸோ மெனி லேர்னிங், ஸோ மெனி திங்ஸ் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வில் learn one by one slowly. Okay, done. So marketல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? we are expecting a gap down market. Okay, என்ன பண்றோம்? ஒரு gap down market எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ கேப் டவுன் மார்க்கெட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு நல்லா பாருங்க. கேப் டவுனில் மார்க்கெட் திரும்ப வரும். முக்கியமான லெவல், என்னோட லெவல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் நம்மளோட கீழே இருக்க ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ 24,149க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 24,218 புல் பேக், செகண்ட் டார்கெட் 24,273. 24,273 போயிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் இட் வில் அகைன் கோ ஃபார் 24,413. திரும்பவும் இந்த இடத்துல உங்களை டென்ஷன் படுத்தும். கிளியர்? இது எதனால் இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நோஸ். ஓகே, அண்ட் கிளியர் கட் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் ஆஃப்லைன் வெபினாரில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. ஐ ஜஸ்ட் forgot டு டெல் யூ. ஒரு சூப்பரான ஒரு எஸ்ஐபி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், விச் இஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்க போகுது. மைண்ட் ப்ளோயிங் எஸ்ஐபி. அந்த மாதிரி ஹார்ட்லி யாராவது உங்களுக்கு வந்து இதில் நம்மளோட யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ். நான் உங்களுக்கு இது ஒரு என் சைடோட ஒரு கிஃப்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஐ எம் கோயிங் டு டெல் யூ தட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் அவர் ஆஃப்லைன் seminar. Okay, so most probably it will be around 6,999. Okay, and எங்கே நம்ம கோர்ஸ் 30,000 அதெல்லாம் வந்து இட் இஸ் அ பிக் கோர்ஸ். பட் திஸ் 6,999 கோர்ஸ் இன் ஒன் டே we gonna learn many things. உங்கள் டவுட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஐ வில் கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். யாருக்கு தெரியும், சண்டே பிட்காயினாக இருந்தாலும் சரி அந்த மார்க்கெட்டும் நம்ம லைவாக ஜஸ்ட் வில் லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் இந்த லெவலில் உடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் இங்கே வந்துட்டு மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். ஓகே,
பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, இது மேலேயே போகலைன்னா நான் திரும்ப சொல்கிறேன், ரொம்ப க்ரூஷியலான இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இட் வில் பி a வெரி குட் ஃபால். திரும்ப சொல்கிறேன், வெரி குட் ஃபால். ஸோ குட் ஃபால்னது ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 24,052 ஒரு புல் பேக். செகண்ட் டார்கெட் இஸ் 23,987. தப்பி தவறி 987 உடஞ்சிருச்சுன்னா இட் வில் கோ அகெயின் ஃபார் அ பிக் ஃபால் ஃபார் 23,847. புரிஞ்சுக்கோங்க, 23,847 வரைக்கும் உங்களுக்கு கீழே இருக்க ஒரு லெவல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் செல் ஆன் ரைஸ். மேலே போச்சுன்னா திரும்ப ஒரு செல்லிங் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட். நான் சார் எப்படி சார், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன், எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டாஸ் என்ன இருக்குது, 1 வீக் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் தேர் பிக்கெஸ்ட் சீக்ரெட். நீங்கள் இன்னமும் பார்த்துட்டு இருங்க, எஃப்ஐடிஐ எவ்வளோ வாங்கினாங்க, எஃப்ஐடிஐ எவ்வளோ விற்றாங்க, அந்த டேட்டாலாம். அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? எவ்வளோ வாங்கினாங்க விற்றாங்கன்னு பார்க்குறத விட எவ்வளோ வாங்க போகிறாங்க, எவ்வளோ விற்க போகிறாங்க, இதை பார்க்கணும். அண்ட் திஸ் டேட்டா விச் ஐ கிவ் யூ வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருது. ஐ கேவ் யூ டேட்டா 15th வரைக்கும் கீழே இருக்குன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் ஓன்லி எஃப்ஐடிஐஸ், பிக் பிளேயர்ஸ் ஆல்சோ, எந்த ஆப்ரேட்டராக இருந்தாலும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக மாட்டாங்க. எப்பப்பெல்லாம் மேலே வருதோ கீழே தள்ளுவாங்க, திரும்ப எப்பப்பெல்லாம் மேலே வருதோ கீழே தள்ளுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். ஐ மீன் அப் டு 15th. மார்க்கெட் சைட்வைஸ் கூட போகும், மேலே போகும், ட்ராப் ஆயிடுவீங்க, அகைன் இட் வில் கம் டவுன். கிளியர்? அது எப்போ போகும், எப்படி போகும், வில் லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, பட் திஸ் 6,999 இஸ் வெரி சிம்பிளான விஷயம் கற்றுப்பீங்க. ஆனால் இந்த சிம்பிளாகவும் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் சிஸ்டம் இருந்துச்சுன்னா, லேப்டாப் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நான் சொல்லும் போதே பேக் டு பேக் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, டன். கம்மிங் பேக், சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லா பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் 1 2 3 4 5 6 6 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல எங்கேயா போட்டு தப்பி தவறி அகைன் 413க்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் அகைன் 273 ஃபர்ஸ்ட் டார்கெட், புல் பேக், செகண்ட் டார்கெட் 218 புல் பேக், அண்ட் தேர்ட் டார்கெட் வில் பி 24,149 வரைக்கும் திரும்ப வந்துடும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே கேப் அப் எடுத்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 450க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, 454க்கு சொல்ல போனால் 454 24 454 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ சிஇ மொமெண்டம் அப் டு 24,510 அண்ட் 526. இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது அப் சைடில். ஸோ போனாலுமே இது ஆரத்தையும் தாண்டி போனாலுமே அகைன் இட் வில் கெட் ஸ்டக் அப் ஹியர், திரும்ப வரும். ஸோ அந்தந்த டைமில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு லெவல் விட்டு இன்னொரு லெவல் போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பை எனி சான்ஸ் இஃப் இட் இஸ் கோயிங் அபவ் 526 தென் இட் வில் கோ டு 24,586. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை அனாலிசிஸ். உங்களுக்கு நாளைக்கு உண்டான அனாலிசிஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் செகண்ட் இஸ் திஸ் ஏரியா அண்ட் தேர்ட் இஸ் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கிறனால கன்ஃபார்மாக மார்க்கெட்டில் ஒரு கேப்பை கொடுத்து உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மார்னிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வர நிறைய சான்சஸ் இருக்குது. இதுவும் நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இருந்தும் ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். தட் மீன்ஸ் சைக்காலஜி இஸ் த ஒன்லி இஷ்யூ. பட் டோன்ட் வரி, அதையும் போக போக நம்ம மேக்கப் பண்ணிடலாம். டன். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எழுதிக்கோங்க, 54,839 அண்ட் 54,816. ஓகே, 839 அண்ட் 816. அண்ட் அதே மாதிரி டவுன் சைட் எழுதிக்கோங்க, விச் இஸ் 53,010 அண்ட் 53,905. இது டவுன் சைடுக்கு உண்டான ஜோன். ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா ட்ரேட் அவசரப்பட்டு இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட்டில் பிரேக் டவுன் கொடுக்கட்டும், அப்போ தான் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன். ஸோ இதே லெவல் தான்,
அகைன் பாருங்கள், அது எங்கே அங்கே சொன்ன மாதிரி அங்கே மேலே இருந்த மாதிரி இங்கே பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு 1 2 3, அதாவது இது ரெண்டுமே நான் ஜோனாக சொல்கிறேன். 2 ஜோன் இதாகிருச்சு. இது ஒரு 3 4. ஸோ 4 ஜோன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ 4 ஜோன் இங்கே போக்க 5 ஜோன். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இதுக்கு மேலே போச்சுன்னா, பேங்க் நிஃப்டி 104க்கு மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 365 திரும்ப வந்துடும். அகைன் புல் பேக். செகண்ட் டார்கெட்டு 607. புல் பேக் எடுத்து தேர்ட் வில் பி 687. நம்மளோட அப்சைட் ஜோன் கூட வந்துடும். ஓகே, சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் அந்த கேப் டவுன் கொஞ்சம் பெருசாகிருச்சு, இல்லாட்டி மார்க்கெட் அப்படி ஏதாவது பண்ணி இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன், இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 900 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுக்க போகிறேன், விச் இஸ் கோயிங் டு பி எ வெரி ஃபென்டாஸ்டிக் மூவ். விச் இங்கே உடச்சிதுன்னா அடுத்த டார்கெட் 53082. கான்ஃபிடென்ஸாக ஹோல்ட் பண்ணுறவங்க தான் இந்த டார்கெட் கிடைக்கும். இல்லை எனக்கு தெரியாது, நான் வந்து ஜஸ்ட்டு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பயமாக இருக்குது, இந்த பயத்தில் நீங்கள் பண்ணுறவங்களுக்கு இது அச்சீவ் ஆகாது. நீங்கள் டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, டன். சப்போஸ் பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் 2 3 4 5 6. ஐயோ ரொம்ப கஷ்டம். ஓகே, மேலே போச்சுனாலே உங்களுக்கு தட்டி கீழே இறக்குவாங்க, திரும்ப தட்டி கீழே இறக்குவாங்க. ஸோ மேலே போகுதுன்னா கூட ரொம்ப சின்ன சின்ன டார்கெட்ஸ் தான் இருக்கும். பெஸ்ட்டு வந்து எப்படின்னா, நம்ம இந்த லெவலில் எப்போ நம்மளோட ஜோன் கீழே எப்போ வருதோ சஸ்டெயின் ஆகுதோ தென் தாராளமாக புட் சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 687, செகண்ட் 607. தப்பித்தர 607 உடச்சிதுன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வச்சு அப்ராக்சிமேட்லி 365 உடச்சிதுன்னா தென் அகைன் யூ வில் கெட் 104. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு அங்கேயும் பார்த்தோம் அப் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது, இங்கேயும் பாருங்கள் அப் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த மூவ் கொடுக்க போதா இல்லை இந்த மூவ் கொடுக்க போதா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கிளியர் கட் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், லெவல்ஸை நோட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மார்க்கெட் இட்ஸ் நாட் எ கேம்பிள், ஆல் இட்ஸ் அபவுட் த சைக்காலஜி. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டிக் டு ஒன் டிசிஷன் அண்ட் இமீடியட் சேஞ்ச் யுவர் டிசிஷன் whenever it is necessary. ஓகே, டன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஐ எம் unable to put videos. only 2 comments தான் இருக்குது. ஐ டோன்ட் வரி, நோ இஷ்யூஸ். நீங்கள் வந்தாலும் ஓகே, வரலைனாலும் ஓகே. பட் ப்ளீஸ் ரிமெம்பர், ஐ எம் கிவிங் யூ such a wonderful and accurate analysis. மற்றவங்களாம் வந்து இப்படி போகலாம், இப்படி இருக்குது, இங்கே போகும், அப்படி போகும் தான் சொல்லுவாங்க. வித் எக்ஸாக்ட் லெவலை வச்சு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே என் வாயிலேருந்து இந்த 500 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 600 800 இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டேன். எப்போவுமே நான் வந்து வேறு டிஜிட்ஸில் தான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 500 600 700 இதை எல்லாமே ஒரு ஃபேக்கான கேம். உலகத்துக்கு என்ன தெரியுதோ அது உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா வாட் இஸ் த யூஸ்? எது மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம ட்ரேட் பண்ணாதான் வி மேக் ப்ராஃபிட். எல்லாரும் தெரியுதுன்னா எல்லாருமே அதே லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஹவு கம் ஐ கேன் மேக் ப்ராஃபிட்? ஸோ யூ ஷுட் பி அ அவுட்ஸ்டாண்டிங் ட்ரேடர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ஐ ஆம் இன்ட்ரெஸ்டடு நீங்கள் போடுங்க. அண்ட் சூன் நான் வந்து யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ and we will provide you the details in my next video or else in 1 or 2 days. So please book your seats till it gets over. Only limited seats tha, hardly 20 or 25, not more than that. Okay, so that's all about my analysis. All the best, take care, bye bye and happy trading. See you everybody tomorrow with a new analysis. Till then, thank you and bye from a professor. Take care, have a happy trading and have a safe trading. Okay, thank you.